guys, welcome to RAF Time. நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்க செட்டிநாடு விண்டேஜ் கார் மியூசியம் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கான லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இங்கே நிறைய விண்டேஜ் கார்ஸ் அண்ட் கேமராஸ்லாம் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க போவோம்மா. இந்த பக்கம் போட்டிருக்கு, அங்கே போர்டு தெரியுதா, விண்டேஜ் கார் மியூசியம் செட்டிநாடு விண்டேஜ்னு சொல்லிட்டு. டர்ன் லெஃப்ட். ஓகே, டர்ன் லெஃப்ட் டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே தானா? இதுக்குள்ளே எங்கே? எனக்கு நானே பேசிட்டு வர மாதிரி தான் இருக்குது, பட் ஐ லைக் இட். ஓ இதானா? ஓ உள்ளே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். இதான் அந்த இடம், பார்த்துட்டிங்களா? இது வந்து நான் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் தரேன், செக் பண்ணி வந்துக்கோங்க. நீங்கள் யார்ட்டையும் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் சொல்லிவிடுவாங்க அந்த விண்டேஜ் கார் மியூசியம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால். உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே சூப்பராக இந்த பழைய காரு இதெல்லாம் சூப்பராக வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பெட்ரோல் பம்ப் மாதிரி நினைக்கிறேன், அது பார்க்க அப்படி தான் இருக்குது. பெட்ரோல் போடுறதாண்ணா இந்த கார் பாருங்களேன். இதெல்லாமே நம்ம இந்த பழைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு RRR மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பீரியடில் எடுத்த மாதிரி காட்டுவாங்கள்ல படங்கள்லாம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கார்லாம் காட்டுவாங்க. இந்த கார் பேர் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியன் 10, 1933 வந்தது. மேட் இன் இங்கிலாண்டு, அங்கே போட்டிருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலாக இங்கிலாண்டில் மேட் பண்ண கார். இது உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் உள்ளே. ஸோ அப்படியே அடுத்த காரு, இதுக்கு பேர் வந்து மோரிஸ் மைனர், 1951 வந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காரோட நேம் அண்டு வந்து எந்த வருஷம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா காருக்கும். இது பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள், குட்டியாக அழகாக. இதில் என்ன ஆச்சரியம்னா எல்லாமே புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹெரால்டு. ஸோ 1951 ரெடி பண்ணியிருக்காங்க இந்த காரு. ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ இந்த மேலே ரூஃப் டாப் இல்லாமல் வருதில்ல, ஸோ அந்த மாதிரி காரு அது பாருங்கள். உள்ளே பாருங்கள். ஸோ அப்போயே வந்து எப்படிலாம் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீட்டு தான் ஹைலைட்டு, அப்படியே சாஃப்டாக ப்ரீமியமாக சோஃபா மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஸோ அப்படியே அடுத்தது இது நம்ம அங்கே பார்த்தோம்ல, அந்த மோரிஸ் மைனர் 51 மாடல். அண்ட் இது 49 சம்திங் சொன்னாங்க. ஸோ சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பட் இயர் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் இதில் என்ன ஹைலைட்னா, இங்கே இருக்கிற எல்லா காருமே பார்த்திங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுத்து இதை வெளில கொண்டு போனாலும் இதை எடுத்து ஓட்டிகிட்டு போகலாம், அந்த மாதிரி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இது எங்கள் நேம் மென்ஷன் பண்ணல. அண்ட் அது தெரியும், அது பத்மினி, இந்த பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் வரும்ல அந்த காரு பார்த்திங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏரியா. ஸோ நீங்கள் ஒரு விண்டேஜ் லவராக இருக்கீங்க, உங்களுக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், செம்ம ஒர்த்தான பிளேஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போயே வந்து இந்த சின்ன பசங்களுக்கு உள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் ஸ்கூட்டி டைப்பில், பட் ஆனால் பெடல் இருக்குது அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்களா பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதெல்லாம் நம்ம பழைய படங்களில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி உள்ள ஸ்கூட்டர்ஸ் டைப்பு. அண்டு ஸோ இதெல்லாமே வந்து இப்படி உட்காந்துட்டு காலில் தள்ளிட்டு போகிற மாதிரி, அது இடையில வந்து ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி உள்ளது. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து பெரியவங்க கார். அண்ட் தென் இந்த கார் பார்த்திங்களா, இது World War II யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்லாம் கலெக்ட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம விண்டேஜ் கார் கலெக்டர். அண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கார்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பேஷனாக இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் தென் இங்கே பாருங்கள், இந்த குழி தோண்டுவாங்கள்ல அந்த இது
ஸோ கேப்டன் அமெரிக்கா படத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கார் ஒன்று வரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா சரிங்களா பாருங்கள், சும்மா அப்படியே கம்பி மாதிரி இருக்குது. பட் இதை வச்சு தான் அவங்க ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் தென் இந்த கார் பாருங்கள். ஸோ இது வந்து அந்த கரகாட்டன் மூவியில் வரும்ல அந்த மாதிரி ஒரு மாடல். அந்த கார் கிடையாது, அந்த மாதிரி ஒரு மாடல். கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். ஷெவர்லெட். ஸோ 1961 மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 டோர், இது என்ட்ரா இது சரி 4 டோர் உள்ளது. உள்ளலாம் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இங்கே நான் மட்டும் தான் தனியாக வந்தேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்தப்போ யாருமே இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ ஃப்ரீயாக வீட்டு எடுக்க முடியுது. அண்ட் இது ஜீப்பு, ஹண்டிங் ஜீப்பு. ஸோ வேட்டைக்கெல்லாம் கொண்டு போவாங்களா அந்த ஜீப்பு. ஸோ இந்த வெயிட் பண்ணுறதுக்கு சேரு. அண்ட் தென் பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். இதில் ஏறி உட்காந்து போனோம் வச்சுங்களேன், சும்மா கெத்தாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரு தெரியுதுங்களா, சும்மா ரேஸ் கார் மாதிரி இருக்கு பாருங்கள் ஸ்டைலாக. ஸோ சோஃபாலாம் பாருங்கள் அப்படியே செம்ம ப்ரீமியமாக சீட்டெல்லாம். ஸோ அப்போயே இது வந்து செம்ம லக்ஸுரியான கார் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரோட்டில் போச்சு வச்சுங்களேன், அதான் நம்மளாம் திரும்பி பார்ப்பாங்க அந்த மாதிரி. அப்போ இது பாருங்களேன், இப்போ உள்ள கார்லாம் வந்து குட்டியாக வருது. பட் ஆனால் அப்போ பாருங்கள் எவ்வளோ நீளமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து எப்படியும் 10 அடிக்கு மேலே இருக்கும் இதோட அகலம். ஸோ கேமரா வந்து வைட் ஆங்கிளில் காட்டுறதுனால உங்களுக்கு கேமராக்குள்ளே கவர் ஆகுது. ஆனால் ஃபோனில் எடுத்திங்கன்னா கவர் ஆகாது. அந்த எண்டுலேருந்து இது வரைக்கும் இருக்குது பாருங்கள். 1961 தான் இதுவும் ரெடி பண்ணது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கவிஞர் கண்ணதாசன் இருக்கார்ல, அவரோட கார் இது, அவர் வச்சிருந்த கார் இது. இவங்க வந்து இந்த கார் கலெக்ட் பண்ணுறவங்க வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்கி இங்கே மியூசியமில் வச்சுருக்காங்க. ஸோ அது முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அண்ட் தென் இங்கே கார் மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது ஆட்டோ. இது 1960 வந்த ஆட்டோ. ஸோ பாருங்கள் அப்போயே ஆட்டோலாம் இருந்திருக்கு. இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஓட்டியிருக்காங்க இந்தியா. அப்போனா இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் இருந்திருக்காது. ஸோ இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஓட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் விண்டேஜ் மூவி, இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காருங்க தான் இருக்கும். இந்த மாதிரி காருங்க, இந்த மாதிரி ஆட்டோ. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 கார் கிட்ட பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ கார் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 800 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமரா இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேமரா மாதிரி இல்லாமல் பழங்காலத்தில் அப்பையிலேருந்து வந்த கேமராஸு அந்த மாதிரி வந்து இங்கே நிறைய டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு போலராய்ட் கேமரா. இந்த ஃபோட்டோ எடுத்தோன்னே வந்துடும்ல அந்த கேமரா இதெல்லாம். இதில் உள்ள டிசைன் எல்லாமே அதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், நான் அதை பார்க்கல. போலராய்ட் இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ கேமரா 1960லேருந்து. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து 1960 வந்த கேமரா நினைக்கிறேன். அண்ட் தென் இது வந்து எஸ்எல்ஆர் கேமரா. இப்போ இந்த நிக்கான்லலாம் வருது இல்லை அந்த மாதிரி டிஎஸ்எல்ஆர் இல்லாமல் எஸ்எல்ஆர். ஸோ இது 1970லேருந்து உள்ள கலெக்ஷன்ஸ். அண்ட் தென் இது வந்து டிஎஸ்எல்ஆர். ஸோ டிஎஸ்எல்ஆர் தெரியும் உங்களுக்கு. ஸோ மாடல்ஸ் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள மாடல்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் தென் இந்த கிளாக் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் கிளாக். இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த கிளாக் இது. ஆக்சுவலாக 1870. இதுவும் டிஎஸ்எல்ஆர் கலெக்ஷன்ஸ் தான். அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மதராசப்பட்டினம் படத்துலலாம் வந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான கேமராஸ் இதெல்லாம். இந்த ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எடுப்பாங்கள்ல. ஸோ 1910 அந்த பீரியடில் வந்தது, 1910. இது ஒரு கிராண்ட் ஃபாதர் கிளாக். இதுவும் அதே வருஷம்தான், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து சவுண்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன், டைம் ஆச்சுன்னா இந்த டிங் டிங் அப்படின்ட்டு. இது வந்து ட்வின் லென்ஸ் கேமரா. கேமராலே வந்து 2 லென்ஸ் இருக்குது, மேலே ஒரு லென்ஸு கீழே ஒரு லென்ஸ் அந்த மாதிரி. அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து ஃபோட்டோ கேமரா. இது வந்து வீடியோ கேமரா. இந்த கேமரா எதுன்னு தெரியுதா,
அது இந்த ஜிகர்தண்டா 2ல் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கேமரா உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இப்போ கன்று மாதிரி இருக்கும். மேலே சில கேமராஸ்லாம் வச்சுருக்காங்க, அதுவும் சும்மா விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் வந்து சும்மா பழசு, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். அண்ட் தென் இது வந்து ரேடியோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ரேடியோ தான், பழைய ரேடியோ. நீங்கள் தமிழ் படத்துலேயே பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிலலாம் இருக்கும் இந்த ரேடியோ மாடல்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே எல்லாமே இந்த ரேடியோஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரேடியோவோட கலெக்ஷன்ஸ் தான். அண்ட் தென் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் யூஸ் பண்ணுற லைட்ரு. இங்கே பாருங்கள், லைட்டு டிசைனை பாருங்கள். ஸோ என்னென்ன மாடல்லலாம் இருந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து சிகரெட்ஸ், அந்த ஃபுல்லு வந்து புகையில் போட்டு குடிப்பாங்கள்ல ஃபாரினர்ஸ்லாம், அந்த மாதிரி உள்ளது. அண்ட் தென் வந்து இது அதோட லைட்டர்ஸ். அப்போ வாட்ச் லைட்டர் இருக்குது பாருங்கள் அங்கே. இது வந்து ஆஸ்ட்ரே கீழே உள்ளதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரேடியோஸு, அதுக்கு யூஸ் பண்ணுற பேட்ரிஸு. இது வந்து டைப்பிங் மிஷின் நினைக்கிறேன், இல்லை கால்குலேட்டர். நான் எல்லாத்தையுமே தப்பாக சொல்லி தான் இப்போ கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இங்கிலாண்டில் பண்ண தான் 1890 1890 யூஸ் பண்ண கால்குலேட்டர் பாருங்கள். இப்போலாம் வந்து ஃபோனில் வந்துருச்சு, அப்போல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் கால்குலேட்டர். அப்புறம் லாஸ்ட்டில் வச்சுருக்கிறது ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க, ரொம்ப பழைய ஃபோன் வரைக்கும் உள்ளது இதெல்லாம். அந்த கீழே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டாச்சு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து எங்கேருந்தோ கலெக்ட் பண்ணி, டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் இருந்து வந்து கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எப்படின்னா ஒன்று ஒன்றா கிடைக்கும்ல, இந்த மாதிரி கிடைக்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து மொத்தமாக கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு விண்டேஜ் மியூசியம் மாதிரி ரன் பண்ணுறாங்க. ஸோ எந்த மியூசியம்லேயும் வந்து உங்களுக்கு வந்து கேமராவோ இல்லை ஃபோட்டோஸ் அலோட் கிடையாது, பட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்களா, இந்த கிராமஃபோன், இந்த பாட்டெல்லாம் ஓடும்ல பழைய பாட்டெல்லாம், ஸோ அந்த இது இப்போ கேட்டிங்கல்ல ஒரு சாங்கு. இந்த கிராமஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 1910 1910 வந்து க்ரியேட் பண்ணது இங்கிலாண்டில். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இங்கே பாருங்களேன், எங்கேயுமே ஒயர் இல்லை பாருங்கள். ஒயர் கனெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஜஸ்ட் இந்த ரோல் இருக்குல்ல, இதை சுற்றி விட்டாங்கன்னா இங்கே சுற்றும். இங்கே சுற்றும் போது நம்ம பார்த்துருப்போம்ல படங்கள்லாம், அந்த முள்ளை எடுத்து இதில் வைப்பாங்க, பாட்டு ஓடும். இப்போ இவ்வளோ நாள் அப்படி தான் ஓடிச்சு. நான் கூட கேட்டேன், எப்படி இந்த மாதிரி பாட்டு ஓடுது, ஒயரே இல்லையான்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, இது வித்தவுட் எலக்ட்ரிசிட்டியில் ஓடுது, அதனால் இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியே தேவை கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கார் பார்த்தோம், கேமரா பார்த்தோம், அப்புறம் டெலிஃபோன்ஸு எவ்வளோ பார்த்தோம். இது அவ்வளவுமே ஒரே ஆள் வந்து கலெக்ஷன் பண்ணது. நம்ப முடியுதா? ஒரு ஆள் தான், லக்ஷ்மணன் செட்டியார்னு சொல்லி அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபைனலாக அப்படி ஒரு மியூசியம் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மகிட்டலாம் பழைய பொருள் கிடச்சா தூக்கி குப்பையில் போட்டுருவோம். இவங்க பாருங்கள், எப்படி எல்லார் வீட்லேயுமே அந்த காலத்தில் இருந்திருக்கும், ஆனால் அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்களா, அதான் மேட்ரு. இது ப்ரொஜெக்டர். ஸோ இங்கே டேப் போட்டுருவாங்க, டேப் சுற்றி இந்த படங்கள்லாம் காட்டுவாங்கள்ல பழைய சினிமா தியேட்டர்லலாம், அந்த ப்ரொஜெக்டர் தெரியுதுங்களா. ஆக்சுவலி படம் வந்து இது வழியாக தெரியும் போல், இந்த லென்ஸ் வழியாக. அண்ட் இது இந்த குதிரை வண்டி, சில பேர் இது இப்போயுமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இது வந்து மாட்டு வண்டி, ஆனால் இதுதான் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப அரிய வகையாக இருக்குது. பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க எல்லாமே வந்து ரன்னிங் கண்டிஷனில் உள்ளது தான். ஸோ இதெல்லாம் கேமராஸ் நம்ம அங்கே பார்த்தோம்ல, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில கேமராஸ். அண்ட் தென் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து நீங்கள் டிக்டாக்ல இல்லைனா வந்து ரீல்ஸில் பார்க்கலாம் சின்ன கேமராலாம், பட் அந்த காலத்துலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிஜிஆன் கேமரா, ஈகிள் கேமரா, அண்ட் தென் பென் கேமரா இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸ்பை கேமரா மாதிரி நினைக்கிறேன் இதெல்லாம். இதெல்லாம் வீடியோ ரெக்கார்டர். இது வந்து ஃபோட்டோ கன் ஸ்னைப்பர் கேமராவா, கேமராலே டிஃப்ரெண்ட் டைப்பு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் யூஎஸ் ஏர்க்ராஃப்ட் 60mm வீடியோ கேமராவா. ஆக்சுவலாக மேபி ஏர்க்ராஃப்டில் எதுவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு கேமரா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல சின்னதாக ஒரு கேமரா அந்த இவ்வளோ சைஸ் இருந்துச்சுல, இப்போ பாருங்கள் இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் எப்படியும் பார்த்தீங்கன்னா 10 கிலோ வெயிட் அந்த மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாமும் கேமரா தான், தெரியுதுங்களா? இது மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு, இந்த இதெல்லாம் பெட்ரூமாஸ் லைட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த லைட்டு. அண்ட் தென் சேம் அதோட டெவலப்டு வெர்ஷன் தான் ஒன்றும். இது வந்து எப்படின்னா இது வந்து வீடியோ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே சவுண்டு வரும். பயாஸ்கோப், கரெக்ட், அதான் பயாஸ்கோப். இதுக்குள்ளே பார்த்தோம்னா வீடியோ தெரியும், மேலே வந்து சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி. ஸோ கைஸ், நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேமரா கலெக்ஷனு, எக்கச்சக்கமான கார் கலெக்ஷனு, அண்ட் தென் வின்டேஜ் பொருள் எல்லாமே இங்கே குமிஞ்சு கிடக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வரீங்கன்னா எதையும் டச் பண்ணிடாமல், எதையும் டேமேஜ் பண்ணிடாமல் பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஓகே, பாய். இந்த வீடியோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.